ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம எங்க ஊர் ஸ்பெஷல், மலபார் ஸ்பெஷல், டீ கடை ஸ்பெஷல் அது. ஸ்வீட் போண்டா ரெசிபி. இதுக்கு பேரு காயுண்டைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. நார்த் கேரளாவுல உண்டம்பொரின்னு சொல்லுவாங்க. என்ன பேருனாலும் ஒரே ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 3 மஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மஞ்ச வாழைப்பழம் ஆகும்போது தான் அந்த ஸ்வீட்டுக்கு அந்த ஒரு நல்ல மணம் வரும். 3 வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுட்டு, கூடவே 5 ஏலக்காய். ஏலக்காயும் சேர்த்துட்டு, அப்புறம் 2 பிஞ்சு உப்பு. இனி 1/4 கப்பு தண்ணியில 1/2 கப்பு வெல்லம் போட்டு நல்லா உருக்கி, வடிகட்டி எடுத்தத ஊத்தி, இனி இத மிக்ஸி நல்லா அரைச்சு எடுத்து வச்சிரலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 2 கப்பு கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வேணா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூட இந்த அரைச்ச விழுது சேர்த்துரலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா கையில போட்டு நசுக்கி சேர்த்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சில்லு அதையும் போட்டுட்டு, கடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஜீரகம் ஒரு கடி தேங்காய் துண்டு நல்லாயிருக்கும். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்தாச்சு. இனி பார்த்து பார்த்து தான் சேர்க்கணும். சேர்க்கும்போது எப்போவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம கையால் தான் இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த கப்பில் கொஞ்சம் வெல்லம் இருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றியிருக்கேன். இனி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம எங்கள் ஊர்லலாம் செய்யும்போது கடைக்காரங்கெல்லாம் காலையிலே பிசைஞ்சு வச்சுருவாங்க. மதியத்துக்கு மேலே செய்கிறதுக்கு, ஒரு 3 மணிக்கு செய்கிறதுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் பிசைஞ்சு வச்சுருவாங்களாம். நான் இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் இது வைக்க போகிறேன். மொத்தமே எனக்கு தண்ணி ஒரு 1/2 கப்பு பக்கத்தில் தேவைப்பட்டது. 1/2 கப்பு ஃபுல்லாக இல்லை, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. பாருங்கள், இப்படி தான் வருது, இப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடும்போது ஸ்பீடாக வரணும். பாருங்கள், திரும்ப ஊற்றிட்டேன். எனக்கு ஒரு 1/2 கப்பு ஃபுல்லாக சேர்க்கலை. ஒரு ஒரு க அரை ஒரு டேபிள் ஸ்பூன் போக மிச்சம் இருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இனி இது மூடி 2 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டு பதம். இனி இது நம்ம எடுத்து எண்ணெயில் போடும்போது கையை நனைச்சி போடுங்க. அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்க, கையில் தண்ணியில் முக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையாக கையில் அப்படியே உருண்டையாக பிடிச்சி போட்டுருங்க எண்ணெயில். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவுக்கு தான் சூடாகணும். பாருங்க, 2 போட்டோடனே திரும்ப கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப கையை தண்ணியில் முக்கிட்டு திரும்ப எடுத்து போட்டுருங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக வேகும்போது திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு ப்ளஸ் என்னென்னா, ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா உள்ளே வேகாமல் வெளியே கரிஞ்சிரும். அது அப்படி ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஆயிடுச்சு. இப்படி எல்லா பக்கம் நல்லா திருப்பி ஒரு பக்கம் பாருங்கள், கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சு. கருகலை, கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல. எடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் செஞ்சு எடுத்துட வேண்டியதா. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒரு 4 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். 4 நாள் இல்லைனாலும் கூட 2 நாளாவது கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.